அடுத்தது நான் தரிசிக்க போது புஷ்கரின் புண்ணிய மாதா காயத்ரி தேவி. அபுமலையிலிருந்து 150 கிலோமீட்டர் உதய்பூர் வழியில் நாத்துதாடா விஸ்தாரமான கிருஷ்ணரின் கோவில். நான் இறங்கி கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டேன். எந்த கியூவும் இல்லை, ஒரே தள்ளுமுள்ளு. பகவான் அப்பொழுதுதான் போக் சாப்பிட்டு விட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு வெளியே இருக்கும் ஒரு அறையிலிருந்து பங்கா போட்டுக் கொண்டிருந்தார்கள். உலகை காக்கும் கடவுள் சிரம பரிகாரம் செய்து கொண்டிருந்தார். வெளியே பெரிய கூட்டம் காத்திருந்தது. கதவுகள் மடார் என்று திறக்க கூட்டம் ஓவென்று உள்ளே நுழைய தள்ளுமுள்ளவில் ஸ்ரீநாதனின் தரிசனம். நல்ல வேளை, பெண்களுக்கென்று ஒரு வரிசையை ஏற்படுத்தி விட்டார்கள். அழகான கண்ணனுக்கு அற்புதமான அலங்காரம். 2 நிமிடங்களே ஆனாலும் தெவிட்டாத தரிசனம். அங்கிருந்து வந்த வழியே திரும்பி 20 கிலோமீட்டர் பயணித்து கங்குரோலி துவாரகாவுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கேயும் துவாரகாநாதன் சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். கூட்டம் அதிகம் இல்லை. அதனால் கதவு திறந்ததும் ஒரு நல்ல தரிசனம். இங்கு கொஞ்சம் நிம்மதியாக தரிசிக்க முடிந்தது. பகவானை விட்டு வெளியே வர முடியாமல் மிகவும் சந்தோஷத்துடன் வெளியே வந்தேன். அங்கிருந்து வந்த வழியே திரும்பி 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஏக்லிங்ஜி கோவில். சுத்தமான கோவில், மனதுக்கு மிகவும் இதமாக இருந்த இடம். அங்கிருந்து மறுநாள் காலை உதய்பூர் ஜெகநாத தரிசனம். அழகான ராஜஸ்தான் கலை அழகும் நிற சுத்தமாக காட்சி தரும் கோவில். அதன் பிறகு அரசூர் சக்தி பீடம் என்று அசோக் எனக்கு கூறியிருந்த கோவிலுக்கு புறப்பட்டேன். ஊரை விட்டு வெளியே போய்விட்டோம். ஒரு மாதாவின் கோவில் கல்லில் பட்டது. அங்கிருந்த கடையில் இது சக்தி பீடமா என்று கேட்டேன். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. கோவில் வாசலில் சுவற்றில் வரையப்பட்ட 2 புலிகள் என்னை வரவேற்றன. ஏதாவது விஷயம் எழுதி வைத்திருக்கிறார்களா என்று தேடினேன். ஒன்றும் இல்லை. இடது பக்கம் அம்பிகைக்கு ஹோமம் நடத்தும் இடம். நேர் எதிரே அம்பிகையின் தரிசனம். வட இந்திய மாதாக்களை போல வழக்கமான அலங்காரம். அங்கிருந்த ஒருவரிடம் விசாரித்தேன். அவர் செல்போனில் யாரிடமோ பேசிவிட்டு என்னிடம் வந்தார். அம்மா, நாம் உள்ளன்புடன் தேவியை தேடினால் அவள் கண்டிப்பாக நமக்கு வெளிப்படுவார். இதுதான் நீங்கள் காண வேண்டி வந்த சக்தி பீடம் என்றார். எனக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. அம்மையை தரிசிக்க மீண்டும் உள்ளே சென்றேன். அதற்குள் பூஜை செய்யும் பண்டா ஒரு இளைஞன் வந்து பூஜை செய்து கொடுத்து பிரசாதமும் தந்தார். நான் உடனே அசோக்கை கூப்பிட்டு அவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன். பிறகு புஷ்கர். பீட்டநாமம் மணிவேதகம். தேவியின் மணிக்கட்டு விழுந்த இடம். பீட்ட தேவி காயத்ரி, அவளின் பைரவர் சர்வானந்தர், சங்கர். புஷ்கர் அருகில் காயத்ரி மலையில் உள்ள பீடம். மாத்ரிகா அக்ஷரங்களில் லூ விழுந்த இடம். அக்ஷர தேவியின் நாமம் லூஞ்சிகா தேவி. ஒரு திருமுகம், 10 திருக்கரங்களுடன் யானை வாகனம். சர்வ வித்யா மந்திரங்களும் சித்திக்கும் பீடம். இந்த பீடத்தை ஏகாம்பரம் என்றும் அம்மையின் நகம் விழுந்ததாகவும் வேறு தந்திரம் கூறுகிறது. இந்த பீடத்தின் இருப்பிடத்தை வேதமுகம் என்கிறார்கள். அம்பிகை காயத்ரி வேதங்களுக்கெல்லாம் மூலமானவள் அல்லவா? அம்பிகையின் தரிசனமே வேத தரிசனம். அம்பிகை 3 வேளைகளிலும் அனுதினமும் வேதத்தை ஓதுகிறாளாம். அதனால் நாம் காயத்ரி மந்திரத்தை ஓதினாலே வேதம் ஓதுவதற்கு ஒப்பாகும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். காயத்ரியை ஓதுபவனுக்கு எல்லா மனோபீஷங்களும் நிறைவேறும். Profundity in metaphysical thinking, sublimation of all creativity, vastness of aesthetic experience and motivation for spiritualism. Can all these on the Indian soil be traced to a single inspiration? Yes, to the Gayatri Mantra. மந்திரங்களில் தான் காயத்ரியாக இருப்பதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை கூறியிருக்கிறார். 3 உலகங்களிலும் இதற்கு ஈடான மந்திரமே கிடையாது. அன்னை காயத்ரி 5 முகமுடையவள், 3 நேத்திரங்களும் 10 கைகளும் உடையவள். அன்னையின் முகங்கள் முத்து, பவளம், தங்கம், நீலம், வெண்மை ஆகிய நிறங்களுடன் கூடிய முகங்கள். சூரியன், சந்திரன், அக்னி ஆகியவை நேத்திரங்கள். சங்கம், சக்கரம், பாசம், அங்குஷம், தாமரை மலர்கள், கதை, பானபத்திரம், அபயம், வரதம் ஆகிய கரங்களை உடையவளாக காட்சி தருகிறார். காயத்ரி கவசம் ஓதினால் மனிதன் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் அடைகிறான். பத்ம புராணத்தில் இந்த காயத்ரி பீடம் அமைந்த புஷ்கரனின் மகோன்னதத்தை காணலாம். இந்த தலத்திற்கு பிரம்மதேவன் ஒரு அசுரனை அழித்த போது தன்னுடைய தாமரை மலரை ஒரு ஆயுதமாக உபயோகித்தார். அந்த தாமரை மலர் விழுந்த இடமே இந்த புஷ்கர் அல்லது இந்த தலத்திற்கு அதனாலேயே புஷ்கரம் என்ற பெயர் உண்டாயிற்று.
பிரம்மதேவன் தான் நினைத்த யாகத்தை செய்ய புஷ்கரத்தை தேர்ந்தெடுத்தார். அசுரர்களின் தொல்லையிலிருந்து யாகத்தை காக்க வேண்டி நாலாபுரங்களிலும் ரத்னகிரி, நீலகிரி, சஞ்சரா மற்றும் சூரியகிரி மலைகளை தோற்றுவித்தார். அவரின் பத்னியான சாவித்ரி தேவி மகாலட்சுமியையும் பார்வதி தேவியையும் நேரில் சென்று அழைத்து வர புறப்பட்டாள். யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்ததும் பத்னியை காணாத பிரம்மா கோபம் கொண்டார். தர்மபத்னி இல்லாமல் யாகம் நடத்த முடியாது. ஆக அவரின் வேண்டுகோளின்படி தேவேந்திரன் ஒரு எதுகுல பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளை ஒரு பசுவின் உடலில் புகச் செய்து பவித்திரமாக்கி பிரம்மதேவனின் பத்னியாக்கினான். யாகம் செய்யும் இந்த இடம் காயத்ரி பீடமானதால் காயத்ரி என்ற பெயரையே அந்த பெண்ணுக்கு சூட்டினார்கள். காயத்ரி தன் தலையில் அமிர்த குடத்தை சுமந்து வர பிரம்மதேவன் தன் யாகத்தை நன்கு முடித்து சாவித்ரி தேவி வேகமாக திரும்பி பார்க்கும்போது யாகம் நடந்து முடிந்திருந்தது. கோபம் கொண்டாமல் பிரம்மனுக்கு எந்த பூஜையும் கிடையாது, கோவிலும் இருக்கக்கூடாது என்ற சாபத்தை வழங்கிவிட்டு அருகில் இருக்கும் ரத்னகிரியில் கோவில் கொண்டார். இந்த யாகம் செய்ததால் புஷ்கரலிவருக்கு கோவில் உண்டு. புஷ்கரத்தின் பிரம்மா கோவிலுக்கு உண்டான இடத்தை பிரம்மதேவனை தேர்ந்தெடுத்து விஸ்வாமித்ரர் அதை கட்டி முடித்தாராம். விஸ்வாமித்ரர் தன் தவத்திற்கேற்ற இடம் புஷ்கர் என்று இங்கு தவம் செய்தாராம். அவர் தபோ வலிமையால் திருசங்குவிற்கு தனி சொர்க்கமே ஏற்படுத்தி கொடுத்தவர். வசிஷ்டரின் வாயாலே பிரம்மரிஷி என்ற பட்டமும் பெற்றவர். ஆக தவசீலர்களுக்கு புனிதமான இடம் இந்த புஷ்கர். விஸ்வாமித்ரர் தன் தபோ வலிமையால் காயத்ரி மந்திரத்தை பிரபலப்படுத்தி இருக்கிறார். இந்த மந்திரம் ரிக்வேதத்தில் போற்றப்படுகிறது. இது அனைவருக்கும் பொதுவானது என்று கருதப்படும் மந்திரம். தத்சவித்ருவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். We meditate on the adorable light of the supreme creator of the universe. May he guide our intellects. இதையே பாரதி செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியை தியானிக்கிறோம், அவன் எங்கள் அறிவை தூண்டி நடத்துக என்று தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அதாவது உலகை சிருஷ்டித்த ஒளிமயமான தெய்வமே எங்கள் அறிவை வளர்ப்பாயாக என்று இந்த மந்திரத்தின் மூலம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். காயந்தம் திராத்திம் இது காயத்ரி. எவன் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறானோ அவனை காப்பாற்றுவது இந்த காயத்ரி மந்திரம். யார் இந்த காயத்ரி மாதா? நம்ம அம்பிகிறான். அவளல்லவா வேத ஸ்வரூபிணி, அவளல்லவா மந்திரங்களின் தாய், சர்வ மந்திராத்மிகே என்கிறார் காளிதாசர். அன்னை பிராமி பிரம்மசக்தியானவள், அவளே பிரம்மஸ்வரூபமாய் இருப்பவள், அவளே அந்த பரபிரம்மத்தின் வல்லவை, அவளே பிரம்மனின் தாய், அவளே பிராமணி என அழைக்கப்படுகிறாள். அப்பேற்பட்ட ஆதிசக்தியின் சக்தி பீடம், அவளின் மணிவேதகம் விழுந்த இடம் இந்த புண்ணிய பூமியை ஒவ்வொரு இந்துவும் அவசியம் தரிசிக்க வேண்டும். நான் முதலில் புஷ்கர் ஏரியில் ஸ்நானம் செய்தேன். கொஞ்சம் சுத்தமில்லாத நீர் இருந்தாலும் இங்கே நாம் ஸ்நானம் செய்து நம் பாவங்களில் இருந்து புனிதமடைகிறோம். இங்கு பித்ருக்களின் கர்மாக்கள் செய்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கிருந்து கோவிலுக்கு புறப்பட்டேன். ஒரு சின்ன குன்றின் மேல் கோவில், எத்தனையோ முறை சிதைக்கப்பட்டு புத்துயிர் பெற்ற கோவில். ஒரு சில மார்பிள் படிக்கட்டுகள், மேலே ஏற வேண்டும். ஒரு மண்டபம், அதற்குள் கர்ப்ப கிரகம். பிரம்மாவின் உருவமும் வெள்ளை சலவைக்கல்லில் ஆனது. அவர் 4 கரங்களுடன் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். 4 முகங்கள், 4 கரங்களில் அக்ஷமாலை, புஸ்தகம், குஷம் மற்றும் கமண்டலத்துடன் காட்சியளிக்கிறார். அவருக்கு இடது பக்கத்தில் அவரது பத்னியான காயத்ரி தேவி. இந்த தெய்வங்களுக்கு காலை மங்கள ஆரத்தி, சந்தியா ஆரத்தி மற்றும் ராத்திரி ஆரத்தி விசேஷமானது. முதல் ஆரத்தி சாவித்ரி தேவி கோவிலில் எடுத்த பிறகுதான் இங்கு ஆரத்தி நடக்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் தாமதமாக போயிருந்தால் கோவிலை மூடி இருப்பார்கள். நல்ல வேளை ஓடிப்போய் கருவறைக்கு முன் நின்று கொண்டு பிரம்மா காயத்ரி இருவரையும் வேண்டிக் கொண்டேன். அதன் பிறகு நம்முடைய அன்னை காயத்ரி தேவி நம்முடைய சக்தி பீட தாகியை நிறுத்து வணங்கிவிட்டு மெதுவாக வெளியே வந்தேன்.